Taste the Daily. நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய சொல்லியடி நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்போட மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் சார் பணி நிரந்தரம் கோரி நீங்கள் வந்து தொடர் போராட்டத்தில் இப்போ ஈடுபட்டு இருக்கீங்க. பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் அப்படிங்கிறவர் கூட இப்போ அரசு கொடுத்த மன உளைச்சலில் வந்து தற்கொலை செஞ்சுருக்காரு. அவரோட உயிரிழப்புக்கு முதல்ல யார் காரணம் சார்? அந்த பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் அவர்களோட உயிரிழப்புக்கு திமுகவோட தேர்தல் வாக்குறுதியை முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைவேற்றாதது தான் காரணம். இதனால் அவர் குடும்பம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இன்னைய வரைக்கும் அரசு சார்பாக நிவாரணத் தொகையும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு வேலை வழங்கப்படணும் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு உறுதியே கொடுக்கல. ஓகே, இது வந்து எங்கள் 12,000 பேருக்கு மத்தியில் இதே பிரச்சனை நிற்குது. ஏற்கனவே இந்த போராட்டம் நடந்ததே பணி நிரந்தரம் செய்யலை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த போராட்டத்தை பகுதி நேர அரசு வந்து தொடர்ந்து நடத்திட்டுருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு கொடுக்காம போராடையே அனுமதிக்காமல் கைது பண்ணி அப்புறப்படுத்தி இதையே தான் தொடருது. இந்த நிலையில் ஆசிரியர் வந்து கைது செஞ்சு மண்டபத்தில் அடைச்சிருக்கும் போது கண்ணனுங்கிற ஆசிரியர் வந்து மன உளைச்சலில் இன்னமும் பணி நிரந்தரம் முதலமைச்சர் செய்யலை அப்படிங்கிற மன உளைச்சலில் தான் அவர் விஷம் குடித்து மரணம் அடைஞ்சிட்டார். அவர் மரணம் அடைஞ்ச செய்தி வந்து இன்றைக்கி பெரிய அளவில் வந்து எல்லா பகுதி நேர ஆசிரியர் மத்தியிலையும் உலுக்கிட்டு இருக்கு. கண்ணனுக்கு வந்த நிலைமை தான் நாளைக்கு நம்ம 12,000 பேருக்கு வந்துருமோ அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆழ்ந்த சோகத்தில் இருக்கோம். இது வந்து முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு உயிரை இந்த வாக்குறுதியால் தான் போயிருக்கு. அதனால் இன்னமும் உள்ள மீதி இந்த 12,000 பேரும் அந்த மரண பாதையில் தான் இருக்காங்க. ஏன்னா மன உளைச்சல் வருது, தினந்தோறும் இதை நினச்சி வேதனைப்படுறாங்க. நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. புரியுது சார். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு 21 மட்டும் உங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுக்கல. 2016 சட்டமன்ற தேர்தலையும் வந்து பகுதி நேர ஆசிரியரில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்து 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்போவும் இதே வாக்குறுதி வந்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கொடுத்தாரு. 2021 சட்டமன்ற தேர்தலையும் பகுதி நேர ஆசிரியர்களை வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்வேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு பகுதி நேர ஆசிரியர் வந்து உயிரிழந்திருக்காரு. இன்னமும் திமுக அரசு அந்த கொடுத்த வாக்குறுதி, அதாவது பணி நிரந்தரத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பணி நிரந்தரத்தை முதலமைச்சர் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவர் மனசு வைக்காது தான். இன்றைக்கி ஊரெல்லாம் வந்து நல்ல பேராக இருக்குது. ஒரு கோரிக்கையை வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்தா அதை நிறைவேற்றுறதா பொதுமக்கள் சொல்கிறாங்கன்னு முதலமைச்சரே பதிவு செஞ்சுருக்காரு. அப்போ பொதுமக்கள் வந்து கோரிக்கை வச்சா முதலமைச்சரை நம்புறான்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரம் செய்யணும்னு வாக்குறுதி கொடுத்தாரு. அப்போ அந்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றலை? அவருக்கு மனசு இல்லை. அது வந்து கெட்ட பெயரை சுமத்திரும். திமுகவுக்கு வரலாற்றில் பெரிய கெட்ட பெயரை சுமத்திரும். தேர்தல் வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் அதை நிறைவேற்றவே இல்லை, காலதாமதிக்கிறாரு. இந்த தாமதத்தால் இப்போ இருக்கிற பணியாற்றி இருக்கிற குடும்பங்கள்லாம் ரொம்ப வேதனையில் இருக்கும். ஏன்னா முதலமைச்சரை இது விஷயமா போய் சந்திக்க முடியல. நாங்கள் பல முறை அண்ணாரி வேளத்துலேயும் பகுதி நேர ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்க செந்தில்குமார் வந்து அண்ணாரி வேளத்திலே போய்ட்டு முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்குறோம், கொடுக்கல. அப்புறம் முதலமைச்சர் அலுவலகத்தில் போயிட்டு பல முறை முதலமைச்சர் சந்திக்கணும், இந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்து பேசணும்னு கோரிக்கை கொடுத்துருக்கோம். அப்போதும் அவர் வந்து அதுக்கான அனுமதி கிடைக்கல. இல்லை, நீங்கள் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மனசு வச்சா எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க. ஆனால் இப்போ ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன் 12,000 பேர் இருக்கக்கூடிய அந்த பகுதி நேர ஆசிரியர்களை ஏன் வந்து பணி நிரந்தரம் செய்யாமல் இருக்கார்? ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு வரலன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நான் முன்னதாகவே சொல்லியிருந்தேன். பகுதி நேர ஆசிரியர் விஷயத்தில் முதலமைச்சர் வந்து ஒரு நன்றி கடன் செலுத்தணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது என்னை முதலமைச்சராக்குங்கன்னு எங்களிடத்துல பேசினார். அதனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அந்த ஸ்டாலினை நாங்கள் வந்து இன்றைக்கி முதலமைச்சர் பதவியில் உட்கார வச்சுருக்கோம். அப்போ எங்களுக்கு அவர் நன்றி கடனாக இருக்கணும். அவர் முதல்வர் ஆகிட்டார் இல்லையா? அப்போ எங்கள் பகுதி நேர ஆசிரியர் சொன்னபடி நிரந்தரம் செய்யணும்ல. இல்லை, அப்போ உங்ககிட்ட ஓட்டுக்களை வாங்கிட்டு திமுக அரசு ஏமாத்திருச்சா? நிச்சயமாக இது ஏமாத்திருக்கு, வஞ்சிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இது வந்து எங்கள் முதுகுலே குத்தின மாதிரி. நாங்கள் நம்பி இருந்த முதலமைச்சர் எங்களை சந்திக்கவும் இல்லை. இந்த வாக்குறுதியை நான்
இந்த ஒரு 10 நாளில் நிறைவேற்றுறேன், இல்லை இன்றைக்கி அறிவிப்பு வெளியிடுறேன் இப்படின்னு சொல்லணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் பகுதி நேர ஆசிரியர் எப்படி போனால் நமக்கு என்ன, நம்ம ஆட்சி நடத்தும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கார். எப்படியாச்சும் நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஜெயிச்சிருவேனே சொல்கிறாரு. ஓகே, மீண்டும் ஜெயிச்சிடுவோன்னு சொல்கிற முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லணும் இல்லையா? அதுதானே ஒரு முதலமைச்சருக்கு அழகு. கண்டிப்பாக அடுத்த தேர்தலில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு, பேட்டி கொடுக்குறாரு, அறிக்கை வருது. அப்போ அடுத்த தேர்தலில் ஜெயிப்பேன்னு சொல்கிறவர் முந்தின தேர்தலில் இன்றைக்கி முதலமைச்சராக ஆகியிருக்கிற அந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றிட்டேன், எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன். பகுதி நேர ஆசிரியர்களோட பணியிருந்த கோரிக்கை நிறைவேற்றிட்டேன், அரசு ஊழியருக்கு கொடுத்த பழைய பென்ஷனையும் நிறைவேற்றிட்டேன், இந்த சமவேளை சமூதியம் இடைநிலை ஆசிரியர் கோரிக்கை நிறைவேற்றிட்டேன், செவிலியர்களை பணியிருந்து செஞ்சுட்டேன். இது மாதிரி எண்ணற்ற துறைகள் உள்ள இவர் என்னென்ன, அதாவது நான் 3.5 லட்சம் காலி பணியிடங்கள், அரசு பணியில் 3.5 லட்சம் காலி பணியிடங்கள் இருந்திருக்கு, அதையெல்லாம் நிறைவேற்றுவோன்னு வாக்குறுதி கொடுத்தவர். இப்போ இப்படிலாம் சொல்லிட்டு இதெல்லாம் நான் நிறைவேற்றிட்டுன்னு அவர் சொல்லிட்டு தானே அடுத்த தேர்தல் சந்திக்கணும். அதுதானே ஒரு முதலமைச்சருக்கு அழகு. அதை விட்டுட்டு நான் நம்பர் 1 முதலமைச்சர், சிறந்த தமிழ்நாடு, மக்கள்லாம் முன்னேற்றமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா, எங்களை மாதிரி தொகுப்பூதியத்தில் உள்ளவங்க, தினக்கூலியில் உள்ளவங்க, தற்காலிக பணியில் உள்ளவங்க ரொம்ப வேதனையில் இருக்கும், எந்த ஒரு அரசு சலுகையும் இல்லைன்னா எப்படி நாங்கள் வந்து குடும்பத்தை நடத்துறது? புரியுது சார். இப்போ பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஊதிய உயர்வு தரோம். ஏற்கனவே 12,500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இப்போ நாங்கள் 2,500 ரூபாய் கூடுதலாக போட்டு 15,000 சம்பளம் தரோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஒரு அறிவிப்பு விடுறாங்க. இன்னொன்று மே மாத சம்பளம் 10,000 தரோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இதெல்லாம் நாங்கள் செய்வோம், ஆனால் வந்து பணி நிரந்தரம் செய்யறதுல சில சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. என்ன சட்ட சிக்கல் சார் இருக்குது? இல்லை உண்மையிலுமே அதில் பணி நிரந்தரம் செய்யறதுல சட்ட சிக்கல் இருக்கா? பணி நிரந்தரம் பகுதி நேர ஆசிரியரில் பணி நிரந்தரம் செய்யறதுல எந்த ஒரு சட்ட சிக்கலுமே இல்லைன்னு அமைச்சரே சொல்லியிருக்காரு. எப்போ சொன்னாருங்க? பல போராட்டங்கள் மத்தியில் சொல்லியிருக்காரு. எந்த சட்ட சிக்கலும் இல்லை, கண்டிப்பாக செஞ்சிடலாம், இதை முதலமைச்சர் செயலாளரோட பேசியாச்சு, முதலமைச்சர் அறிவிப்பார், விரைவில் அறிவிப்பார், படிப்படியாக செய்வோம், அப்புறம் இது மாதிரி முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்காரு, வந்த உடனே செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் பள்ளிக்கல்வி அமைச்சர். சட்டசபையில் விரைவில் வந்து நல்ல முடிவை முதலமைச்சர் அறிவிப்பார்னோ பகுதி நேர ஆசிரியர் பணியிருந்து கொடுத்து நம்ம பொதுவாக அதிமுக கட்சி மற்ற எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்பும் போது பள்ளிக்கல்வி அமைச்சர் வந்து விரைவில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கான பணியிருந்து அறிவிப்பை முதலமைச்சர் அறிவிப்பார் இந்த பட்ஜெட் கடைசியாக நடந்த பட்ஜெட்டில் பேசினார். பட்ஜெட்டே முடிஞ்சு போச்சு, இப்போ ஆட்சியே முடிய போகுது. அப்போ பணிநிரந்தரம் செய்வேன்னு சொன்னவர் வந்து இன்னைக்கு சட்ட சிக்கல்னு சொல்கிறது வந்து அது முரண்பாடா இல்லையா? ஏன் இப்போ வந்து சட்ட சிக்கல் இருக்குன்னு ஏன் சொல்லணும்? இது எங்களை அச்சுறுத்துறது. அதாவது எதையா சொல்லி எங்களை முடக்கிடணும், எதை கொடுத்தாலும் பரவாயில்ல வாங்கிட்டு ஒத்துக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுல எங்களை முடக்கணும். அது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா பலமுறை பணிநிரந்தரம் செய்கிறேன்னு சொன்னீங்க, இதை நம்பி நாங்கள் உங்கள் தேர்தலில் திமுக ஆட்சியில் அமர்த்தினத்தில் பகுதி நேர ஆசிரியர் பங்கு இருக்குது, கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள். ஓகே, அந்த வாக்குகள் வாங்கி நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டு இது சாதாரண விஷயம். இதே பகுதி நேர ஆசிரியர்கள் இன்றைக்கி வந்து உடற்கல்வி பாடத்தில் பணிபுரிகிறோம், ஓவியத்தில் பணியாற்றுறோம், கணினி இசை தையல்லாம் பணியாற்றுறோம். இந்த பாடங்களில் எங்களுக்கு முன்னாடி, அதாவது இந்த பகுதி நேர ஆசிரியர்லாம் இப்போ இருக்கிற எங்களுக்கு முன்னாடி தொகுப்பூதியத்தில் இருந்தவங்கலாம் நிரந்தரம் ஆயிருக்காங்க. அப்போ இந்த பாடத்தில் ஏற்கனவே நிரந்தரம் செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதே பாடத்தில் இப்போ பகுதி நேரம் ஆசிரியர்களாக எங்களை வந்து பணிநிரந்தரம் செய்யறதுல என்ன சிக்கல் இருக்கு? இல்லை சார், இப்போ இன்னொரு சந்தேகம் என்ன எழுதுனா, இப்போ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வந்து கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த திமுக அரசு என்ன வாக்குறுதி கொடுத்ததுன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போராட்டம் தீவிரம் அடையும் போது, இப்போ தேர்தல் நெருக்கத்தில் போராட்டம் தீவிரம் அடைஞ்ச உடனே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி அவங்களோட போராட்டத்தை வந்து கைவிட வச்சுட்டாங்க. அந்த மாதிரி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஏன் திமுக அரசு எதுவும் செய்யாமல் இருக்குது? இல்லை இந்த ஊதிய உயர்வு இப்போ 2,500 ரூபாய் அறிவிச்சிருக்காங்களா, அது வந்து உங்களோட போராட்டத்தை கைவிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பா? அதை எந்த ஒரு பகுதி நேர ஆசிரியர்களும் ஏற்றுக்கல, தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அறிவிப்பு வெளியிட்டால் கூட 2,500 ரூபா சம்பள உயர்வு கொடுக்குறோம், மே மாதம் சம்பளமாக இனிமேல் 10,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை அமைச்சர் வெளியிட்டிருந்தாலும் பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கிற யாருமே அதை ஏற்றுக்கல. அதனால தான் அந்த போராட்டம் தொடர்ந்து இன்றைக்கி 9வது நாளாக நடக்குது. ஓகே, அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வராமல் எங்களை அலைகழிக்கிறாங்க. இது வந்து முதல் கட்டமாக என்ன செய்யணும், இந்த வாக்குறுதியை கொடுத்தது முதலமைச்சர், அவரை தான் விசாரணை பண்ணணும். பகுதி நேர ஆசிரியர் போயிட்டு நீங்கள் அதை முதலமைச்சர் நிறைவேற்றுங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களை போயிட்டு கைது பண்ணி மண்டபத்தில் அடைக்கிறது அது என்ன செய்யலது? கொடுத்தவரை, அதாவது வாக்குறுதி கொடுத்தவரை விட்டுட்டு வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு கேட்குற பகுதி நேர ஆசிரியர்களை கைது செய்யலாமா? இது முதலமைச்சருக்கே அழகாக இருக்கா? ஓகே, அவர் நினச்சி பார்க்க வேணாமா? ஒரு மனசாட்சி இல்லையா? எத்தனை முறை பேசுனீங்க? திமுக வந்து நாங்கள் அந்த கடந்த காலத்தில் வந்து பணிநிரந்தரம் கேட்டு போராடும் போது இன்றைக்கி திமுகவில் முக்கிய தலைவராக இருக்க ஆர்எஸ் பாரதி வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பகுதி நேர ஆசிரியர் பணிநிரந்தரம் செய்யணும்னு சொன்னார். அப்புறம் மத்திய அமைச்சராக இருந்த ராஜா எம்பி அவரும் வந்து
எங்களை பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பல திமுக எம்எல்ஏக்கள் வந்து தீர்மானமே கொண்டு வந்திருக்காங்க. உதாரணமாக இப்போ முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடி பகுதி நேர ஆசிரியரில் பணி நிரந்தரம் செய்யணும்னு சட்டசபையிலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். ஓகே. இப்படி ஒரு 10 வருஷமாக பேசின ஒரு பிரச்சனையை ஆட்சியில் இருக்கும்போது செய்யறதுல என்ன பிரச்சனை வந்துட போகுது? அப்போ நீங்கள் பேசுனதுக்கு என்ன தான் அர்த்தம்? பணி நிரந்தரம் செய்யணும் நீங்கள் தானே சொன்னீங்க. அதோட முதலமைச்சராக இருக்கிற நம்ம மு.க. ஸ்டாலினோட தந்தையார் அவரும் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தான். அவருமே 2016 தேர்தல் வாக்குறுதியில் பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக திமுக ஆட்சியில் பணி நிரந்தரம் செய்யணும்னு சொன்னாங்க. இப்படி அப்போ அந்த வாக்குறுதி கொடுக்கும்போதெல்லாம் அந்த சட்ட சிக்கலுக்கு உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரிஞ்சுதா இல்லை இருக்குன்னு சொன்னீங்களா? இன்னைக்கு முடியாத இல்லை, அப்போ ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல, கருணாநிதி அவர்களோட ஆட்சி காலத்திலேருந்தே உங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கா திமுக அரசு? கிட்டத்தட்ட எங்கள் வாக்குகளை வாங்கிறதுக்காக அவங்க ஒரு ஆசை வார்த்தை கூறி அந்த வாக்கெல்லாம் வாங்கி அவங்க இன்னைக்கு சௌரியமாக இருக்காங்க. ஏன்னா 3வது கட்சியாக இருந்தது. நாங்கள் இந்த வேலையில் பணியமர்த்தும் போது திமுக எதிர்கட்சி கூட இல்லை. அப்போ வந்து விஜயகாந்த் தான் எதிர்கட்சி. ஓகே. 3வது இடத்துல தள்ளப்பட்டவங்க. அந்த நிலையில் எங்களை மாதிரி உள்ளவங்களை அந்த பகுதி நேர ஆசிரியர் போன்ற அந்த பாதிக்கப்பட்டவங்களாம் அவங்க கோரிக்கைகளை கொடுத்து ஆதரித்து அடுத்த 2016 தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தால எதிர்கட்சி ஆக்கியிருக்கோம். திரும்பவும் வாக்குறுதி கொடுத்தாரு. நம்பிக்கை வந்து அவர் இன்றைக்கி முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம். முதலமைச்சர் ஆக்கினவர் முதல் கட்டமாக பல முறை இவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கோமே, அதை நம்ம முதல் கட்டமாக செய்யணுமா இல்லையா? கண்டிப்பாக செய்யணும்னு அவர் நினச்சிருக்கணும். ஆனால் அதை அவர் கையிலே பல முறை நானே கொடுத்துருக்கேன். இல்லை, அப்போது திட்டமிட்டு திமுக அரசு பகுதி நேர ஆசிரியர்களை வஞ்சிக்குதா? கண்டிப்பாக எங்களை வஞ்சிச்சிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெரும் கண்டனத்தை இன்றைக்கி நியூஸ் ஜே மூலமாக எழுப்புறோம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற கோரிக்கை வைக்கணும். இப்போ வரப்போகிற சட்டப்பேரவையிலையும் சட்டசபையிலையும் பகுதி நேர ஆசிரியர்கள் கொடுத்த அந்த திமுகவோட 181வது வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு அதிமுக சார்பாக இல்லை, தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் வந்து அந்த கோரிக்கையை வந்து முன் வச்சுட்டு தான் இருக்காரு. இதை செய்யணும். அதுபோல் இப்பொழுதும் முதல் கட்டமாக இந்த போராட்டத்தில் உயிரிழந்த ஆசிரியர் கண்ணனுக்கு 50 லட்சம் நிதியும் அவர் குடும்பத்துக்கு ஒருத்து வேலையும் வேணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டிருக்காங்க. அந்த கோரிக்கையும் மீண்டும் வலியுறுத்தி அதை நிறைவேற்றுறதுக்கு அதிமுக சார்பாக இந்த நேரத்தில் குரல் கொடுத்து இந்த ஒரு ஆசிரியருக்கு நீங்கள் உதவி செய்கிறது மூலமாக ஒட்டுமொத்த ஆசிரியருக்கும் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு நிவாரணம் கிடைச்சா இன்றைக்கி போராடிட்டு இருக்க எங்களை மாதிரி உள்ள பகுதி நேர ஆசிரியருக்கும் அந்த நிவாரணம் கிடைக்கும். அதனால் இது வந்து இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி பிரதான குரலாக மீண்டும் மீண்டும் எழுப்பணும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஜாக்டோஜியான்னு சொல்லிடுறாங்க. சார், இதில் இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க இல்லைங்களா, அதற்கு பின்னணியில் ஒரு காரணம் அரசியல் கணக்கு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தேர்தல் சமயத்தில் வேலை பார்க்கணும் திமுக அரசுக்கு. அதனால தான் அவங்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று அறிவித்து அவங்கள வந்து போராட்டத்திலேருந்து விடுபட வச்சிருக்கு அரசு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இப்போ பகுதி நேர ஆசிரியர்களோட பங்களிப்பு தேர்தலில் எதுவும் இல்லாததுனால அவங்கள வந்து அலட்சியமாக நினைக்குதா திமுக அரசு? கண்டிப்பாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன்னா தேர்தல் பணி எங்களுக்கு வழங்குறாங்க. எங்கெல்லாம் குறைவாக அந்த பணியாளர்கள் குறைவாக இருக்காங்களோ அந்த இடங்களில் கட்டாயப்படுத்தி எங்களை இந்த பணியில் அமர்த்துறாங்க தேர்தல் பணியில். ஆனால் தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு பணி வழங்குறதில்ல. எங்கேயாவது ஷார்ட்டேஜ் வந்துச்சுன்னா எங்களை வலுக்கட்டாயப்படுத்தி அதை கட்டாயப்படுத்தி அந்த பணியில் அமர்த்துறாங்க. அதை எங்களால் வேண்டான்னு கூட உதற முடியல. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ஆர்டரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அதில் சில பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த குரல் வந்து அரசுக்கு போய் கேட்கல. இப்படி எங்களுக்கு பணிச்சுமை தான் அதிகரிக்கிறது ஒழிய பணி நிரந்தரம் கிடைக்க மாட்டுது. பணி நிரந்தரம் செஞ்சுட்டு நீங்கள் எந்த பணினாலும் கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக செய்ய தயாராக இருக்கோம். எங்களுக்கு காலமுறை சம்பளம் வழங்கி அரசு சலுகைகள் வேண்டும். எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் எப்படி ஒரு குடும்பம் வாழும்? இல்லை, இன்னொரு இப்போ பணி நிரந்தரம் ஏன் செய்யலை அப்படின்னு அரசுகிட்ட கேட்டால் இன்னொரு சிக்கல் இருக்குது அப்படின்னு. என்ன சிக்கல் அப்படின்னா, மத்திய அரசு வந்து நிதி தரலை, அதனால தான் எங்களால் வந்து பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய முடியல அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்களே, அது ஏற்புடையதாக இருக்கா? மத்திய அரசு இப்போ தான் அவங்களுக்கு அந்த பிஎம்சி ஸ்கூலை நீங்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்கலை, அப்புறம் அந்த புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தலை, இந்த போன்ற விஷயத்தால் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி அளிக்காமல் இருக்குன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. ஓகே. இதுக்கு முன்னாடி வழங்கிட்டு தானே இருந்தாங்க உங்கள் ஆட்சி காலத்தில். 2021 இருக்குது, 22 இருக்குது, 23 இருக்குது. இப்போது 2-3 டியூ தான் கொடுக்கலாங்கிறாங்க. அப்போ கொடுக்கும்போது அந்த நிதியை நீங்கள் என்ன செஞ்சீங்க? எங்களுக்கு வந்து வழங்குனீங்களா? கூடுதலாக சம்பள உயர்வு வழங்குனீங்களா? ஓகே. அது கூட கிடையாது. இதே எஸ்எஸ்ஏவில் மத்திய அரசு அந்த எஸ்எஸ்ஏ தான் இப்போ சமக்கர சிக்ஷான்னு ஆயிடுச்சு, ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம். அதில் பகுதி நேர ஆசிரியர்களும் பணிபுரிகிறோம், இதர பணியாளர்களும் பணிபுரிகிறாங்க. பணியாளருக்கு மட்டும் அந்த எஸ்எஸ்ஏ கொடுக்குற கிராண்டில் சம்பள உயர்வு கொடுக்குறாங்க. ஆசிரியர்களுக்கு அந்த பகுதி நேர ஆசிரியர் மட்டும் கிடைக்கல. இந்த வேறுபாடையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். முரண்பாடாக இருக்குது. ஒருத்தவங்களுக்கு அதாவது ஊழியர்கள் கொடுக்குறீங்க, ஆசிரியர்கள் கொடுக்கல. இது எஸ்எஸ்ஏ கிராண்டு தானே, அதாவது மத்திய அரசு அந்த சமக்கர சிக்ஷா கிராண்டு தான்.
அப்போ மத்திய அரசு நிதி கொடுத்த போதும் எங்களுக்கு அந்த நிதியை தமிழ்நாடு அரசு வந்து பெற்றுக் கொடுக்கல. ஓகே. அப்போ இந்த இது வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது. மத்திய அரசு எப்போ நிதி கொடுக்குது எங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்களா, இல்லை எங்களுக்காக நிதி வேணும் அந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்காக நிதி வேணும் அப்படின்னு நீங்கள் கடிதம் எழுதிருக்கீங்களா? அதை வெளியிடுங்க. மத்திய அரசு நிதியை காரணம் காட்டி நீங்களே ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ மத்திய அரசு நிதி கொடுத்தப்பெல்லாம் திமுக அரசு இதை ஏன் செய்யலை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல. இப்போ மத்திய அரசு நிதி கொடுக்காததுனால தான் நாங்கள் செய்யலை அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு கருத்தாக தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. இதை நாங்கள் வந்து முதல்ல கண்டிக்கிறோம். இந்த விஷயம் மத்திய அரசை காரணம் காட்டக்கூடாது. ஏன்னா மாநிலத்தை வந்து ஆட்சி செய்கிறது திமுக. நாங்கள் இதை தமிழ்நாடு அரசு தான் எங்களை பணியமர்த்துனது. ஓகே. இதுக்கான எல்லா வேலைகளையும், அதாவது இதுக்கான ஏதோ ஒரு பண சிரமம் வந்தால் கூட இவங்களே தான் அதை வந்து முன்னே நின்று செஞ்சு எங்களுக்கான சம்பள பிரச்சனை, இந்த பணி நிரந்தர பிரச்சனை, சலுகை வழங்குறது இதெல்லாம் செய்யணும். இதுக்கு போயிட்டு மத்திய அரசை குறை சொல்லக்கூடாது. இது வந்து இந்த விவாதம் ஆரம்பத்திலே தப்பு. ஏற்கனவே கூட போன வருஷத்தில் வந்து மத்திய அரசு நிதி தரலன்னு சம்பளத்தெல்லாம் காலதாமதமாக வழங்கினாங்க. ஓகே. நாங்கள் போராடினோம். அப்போது கூட தமிழ்நாடு அரசு தான் பணியமர்த்தினது, நீங்களே தான் அந்த தமிழ்நாடு அரசுலேயே அந்த நிதியை ஒதுக்கி வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சோம். இப்போ கூட அது போல் வழங்குறதா தான் சொல்கிறாங்க. அப்போ இப்போ எப்படி நீங்கள் மத்திய அரசு திட்டத்தில் இருந்தாலும் தமிழ்நாடு அரசை வழங்குது இல்லையா எங்கள் ஒட்டுமொத்த அந்த 12,500 சம்பளத்தையும்? ஓகே. அப்புறம் ஏன் நீங்கள் கூடுதலாக எங்களுக்கு இன்னும் எவ்வளோ போட போகிறீங்க? இன்னும் ஒரு 15,000 தான் தேவைப்படும். இப்போ ஒரு 12,500 இன்னும் ஒரு 15,000 செஞ்சால் கொடுத்தா ஒரு 28,000 30,000 அளவு தான் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஓகே சார், நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களோட தொடர் போராட்டத்துக்கு அரசு என்ன தீர்வு சொல்ல போகிறாங்க, உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறாங்களா என்னன்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்டு நிறைவேற்றணும், அதுதான் எங்களோட ஒரே கோரிக்கை. ஓகே சார், நிறைவேற்றணும்னு தான் நியூஸ் ஜே சார்பாகவும் நாங்களும் கேட்டுக்கிறோம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி சார். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.